நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி கேரளா மலைப்பாதையில் பனிமூட்டத்தால் திணறும் வாகன ஓட்டிகள். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரிலிருந்து கேரளா செல்லும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள போடிமெட்டு மலைசாலையில் நிலவும் கடுமையான பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரிலிருந்து கேரளாவின் மூணாறு செல்லும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலையான போடிமெட்டு மலைசாலை கடந்த சில நாட்களாக கடுமையான பனிமூட்டத்தில் மூழ்கியுள்ளது. இன்று அதிகாலை முதல் பரவலாக சாரல் மழை பெய்ததால் பனிமூட்டம் மேலும் தீவிரமடைந்து சில மீட்டர் தூரத்திற்கும் அப்பால் எதுவும் தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த காரணத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி எச்சரிக்கையுடன் பயணம் செய்து வருகின்றனர். தமிழகம் கேரளா எல்லையை இணைக்கும் இந்த மலைச்சாலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4800 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 17 ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த சாலை தினமும் இரு மாநிலங்களுக்கும் இடையே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயங்கும் பிஸியான பாதையாகும். குறிப்பாக கேரளாவில் உள்ள ஏலம், காபி, தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள், காய்கறி லாரிகள், பால் வாகனங்கள் என பரவலான போக்குவரத்து இப்பாதையை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றன. ஆனால் கடந்த சில நாட்களாக திடீரென அதிகரித்த பனிமூட்டம் பரவலான குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் சாரல் மழையும் பனிமூட்டத்துடன் சேர்ந்து மலைச்சாலை முழுவதும் இருள் சூழ்ந்தது போல் தோன்றியுள்ளது. முகப்பு விளக்குகளை எரியவிட்டாலும் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார்.